ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 பட்டாணி செடி வந்திருக்கு. ஸோ இந்த க்ரோ பேக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட்டாணி செடியை நான் மாற்றி வைக்க போகிறேன். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 பட்டாணி செடி வந்திருக்கு. இந்த பட்டாணி செடி இதிலே இருந்தது அப்படின்னா இந்த செடியும் வளராது, மல்லிகைப்பூ செடியும் வளராது. அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இன்னொரு க்ரோ பேக்கில் மாற்ற போகிறேன். ரெடியாகவே நான் க்ரோ பேக் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே மண்கலவை ரெடி பண்ணி வச்சிடணும். நம்ம உடனே செடி வைக்கக்கூடாது. ஒரு 10 நாளாவது அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்துட்டு மண்கலவெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த க்ரோ பேக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட்டாணி செடியை நான் மாற்றி வைக்க போகிறேன். இந்த பட்டாணி செடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சமையல் பண்ணும்போது பட்டாணியை முத நாளே ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பாடு செய்யலை ஊற வைக்கல நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ தெரியாமல் ஒரு 4-5 பட்டாணி செடியிலே விழுந்துருச்சு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது முளைச்சிருச்சு. ஸோ இது நல்லா இவ்வளோ பெரிய செடியாகவே இருக்குது. வேர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த க்ரோ பேக்கில் நம்ம மாற்றி வச்சிடலாம். செடியை மட்டும் எடுக்காமல் மண்ணோடு அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் செடி அப்படியே வந்துடும். இதை தனியாக மாற்றி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியும் நல்லா வளரும், அந்த செடியும் நல்லா வளரும். எல்லா செடிகளும் ஒரே தொட்டியில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதை மாற்றி வச்சாச்சு. ஏற்கனவே ஈரப்பதம் இருக்குது. நம்ம அப்புறமேல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டா போதும். இப்போ இந்த செடிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.